அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டிகிரி சுத்தமாக கணிக்கணும். ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது தான் எக்ஸாக்டாக தெரியும். அதை வச்சு தான் உங்களுடைய ஜாதக பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டெல்லாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்கள் பேர், இதெல்லாம் அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சால் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கூட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 25 2022 வியாழக்கிழமை, சுபக்கிருத்து வருடம் ஆவணி மாதம் 9ஆம் திருநாள், பூசம் நட்சத்திரம், கடகராசி, திரையோதிசி திதி தேய்பிரை, தனுசு ராசி, தனுசு லக்னம், மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையில் வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டாலாம் போகிறோம். இன்றைய நாள் முழுக்க நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரையும். யமகண்டம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரையும். குளிகை இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும் இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் 10:30 வரையும். பகல் 1 மணிலிருந்து 1:30 வரையும். 4:30 6 மணி வரையும். இரவு 6 மணிலிருந்து 7 மணி வரையும். 9 மணிலிருந்து 10 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இன்றைய நாள் பார்க்கலாம். மேஷராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல், மணல், கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். உங்கள் அம்மாவுடைய கோபம் உங்களால் தாக்கப்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கோபம் வரும். திடமான பண வரவு ஒரு சில பேருக்கு வரும். ஒரு சில பேருக்கு அரசாங்கத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பேங்கிங் இல்லை பேங்கிங் துறைகளில் வேலை கிடைப்பதற்கான, தொழிற்சாலைகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிலிருந்து உங்கள் லக்னத்திலேருந்து முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்படுறது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். என்னால் ஏன் சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பயணங்களினால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் கவனமாக போகணுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவீங்க, முன்கோபத்தோடு பேசுவீங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரிஞ்சுக்காமல் பேசக்கூடிய ஒரு தன்மை. அதனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சொல்லலாம். கடகராசி, கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு கோபம், ஒரு உத்வேகம், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். எந்த இடத்துல தப்புன்னு படுதோ அந்த இடத்துல தப்புன்னு சொல்ல தயங்க மாட்டீங்க இன்றைய நாள். அது என்ன இருந்தாலும் சரி, கம் வாட்மே அப்படின்னு சொல்கிறோம்ல, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த இடத்துலலாம் சும்மாலாம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் இன்றைய நாள். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும். பெரிய மனுஷாலாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் கிடைக்கும். அந்த அறிமுகம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உதிரி பாகங்கள் சார்ந்த விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம், இல்லை உங்களுக்கான வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். சர்வீஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்பீங்க, மோட்டர் ஏதாவது கெழுவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு மோட்டர் கிடும், தண்ணி பைப்பு கிடும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதற்கான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாம். அண்ணன் தம்பிக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சொல்லலாம். ஒரு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு லாபம் ஏற்படும். ஒரு சில விஷயங்கள் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை, அது எல்லாருமே உங்கள் பக்கம் நிற்பாங்க. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல மனுஷாருடைய தொடர்பு பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கனமான பண வரவும் வரும், கௌரவம் வரும், பெரிய லாபம் ஏற்படக்கூடிய, அதாவது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய
வாய்ப்புகள் இருக்கிறது. பூமி லாபம் ஏற்படக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரும். ஆனால் இன்றைய நாள் நீங்கள் எதிரியை மட்டும் உருவாக்காமல் இருந்தீங்கன்னா போதும். அப்படி வேணும்னே சண்டை போடணும்னு யாராவது உங்களை உத்வேகப்படுத்தினாலும் சிரிச்சுட்டு அமைதியாக போகிறது நல்லது. ஆனாலும் உங்களால் இன்றைய நாள் முடியாதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நரசிம்மருடைய ஆலயத்திற்கு சென்று 9 நெய் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். தைரியமாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அரசாங்க உத்தியோகங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. லேண்டு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வேலை கிடைக்கும். கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட கடையில் வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணம் இருக்கும். அவசர பிரயாணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லை காவல் தெய்வங்களுடைய பிரார்த்தனைகள் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்கள் சகோதரர்கிட்ட ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு பிரயாணமும் உண்டு. நல்ல தகவலும் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் 100% இருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். கண்டிப்பாக அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களாக இருந்தீங்கன்னா அடுப்படியில் வேலை செய்யக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலிமா, ஆண் நண்பர்கள் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் நாட்டு நாய்களுக்கு உணவை தானம் பண்ணலாம் போகிறோம். சூப்பராக இருக்கும், பிரச்சனையே இருக்காது, ரொம்ப ஜோராக இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நாய் வளர்க்குறவங்க இல்லை ரோட்டில் போகும்போது கரெக்டாக பார்த்து நடந்து போகணும். தெரியாமல் நடந்துன்னு போகும்போது நாய் மேலே கால் வச்சுருக்குது, நாய் கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்குது. இந்த நாள் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனாலும் ஒரு கோபம் அதிகமாக இருக்கும், ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். வியாபாரத்தில் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இந்த நாள் முழுக்க முழுக்க இருக்கிறது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் நடத்தினாலும் ரொம்ப ஜோராக இருக்கும். பல விதங்களில் உங்களுக்கு லாபம் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பிரம்மாண்டமான நாளாக இந்த நாள் இருக்கும்னு சொல்லலாம். கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம், தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும். நல்ல மனுஷாலுடைய தொடர்பு கிடைக்கும். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் உங்களை எதிர்த்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எதிர்க்க விட மாட்டீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். விவசாயிகளுக்கு டக்கரான நாளாக இந்த நாள் இருக்கும். தைரியமாக இருக்கலாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். கேஸு, கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 2 நாள் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அபாரமாக இருக்குன்னு சொல்லலாம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் மனசில் ஒரு உத்வேகம் பிறக்கும். அரசியல்வாதிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். கலை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஆண் குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனப்பக்குவம், சந்தோஷமாக இருப்பீங்க. பல விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு சில பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஜோராக இருக்குது. இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து வருவேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.